ஹலோ வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் லன்ச் அணியமர். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட் டு ஹீரோயிக் பார்ட் 1. ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த பார்ட் 2 வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா XM8 MP40 இருக்குது. அலைவ் 29 பேர் தான் இருக்கானுங்க. ஸ்குவாட் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே நாக் ஆகிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு டிஎன் ஜெரி தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட் டிஎன்ஏ மித்தனும் இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் போராக இருக்கும், ஆனால் ஓட்டிடாதீங்க நண்பா. பாதி நடுவில் சீன்லாம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். என் வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம டிஎன்ஏ மித்தன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஸோ சேவ் ஜோனு கிட்டக்கு வந்துருச்சுங்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயாகணும்பா. ஸோ நம்ம கார் எடுக்கலாம் நான் முடிவு பண்ணேன். கடைசியில் கார் வேணான்ட்டானுங்க. சரின்னு நான் இறங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. நம்மளை தனியாக விட்டு போகிறதே அவனுங்களுக்கெல்லாம் வேலை நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ மித்துன் இருக்காருல, அவருக்கு நான் ஆர்சனல் கீ தரேன்னு பார்த்தா அதை கேட்டு இன்னொரு டிஎன் ஜெரியும் வந்து பின்னாடி பின்னாடியே வந்துட்டு இருந்தான் தலைவன். இங்கே போட்டு மார்க் பண்ணேன். பார்த்தா டிஎன் ஜெரியும் பின்னாடியே வந்துட்டான். இங்கே பாருங்க. இங்கே திரும்ப எடுத்து நீ அங்கே வேணாண்டா இங்கே வந்து தான்னா. இந்த பாருங்கள் டிஎன் ஜெரியும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இதா அதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மித்தோன்னு எடுத்துட்டாரு. ஓகே நண்பா, இந்த பண்டில் இந்த காஸ்டியூம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன பண்டில் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இதான் இங்கே பாருங்கள், விட்டுட்டு போகிறதே அவனுங்களுக்கெல்லாம் வேலை. இந்த இவனை ஏற்ற சொன்னால் இந்த இவனும் வர மாட்டான். நில்றா ஏய் போயிட்டான். இது கத்தியும் போச்சு கைஸ். இங்கே பாருங்கள் எல்லோரும் போயிட்டானுங்க. நான் மட்டும்தான் ஓடி போகணும். எல்லோரும் அந்த ஆர்சனல் கீழே போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க. நடுவில் எனிமி நிறையா பேர் வந்துட்டுருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஆர்சனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. கொடுத்த எனக்கே கடைசியில் எதுவுமே இல்லை நண்பா. எப்படியோ கடைசியில் டிஎன் ஜெரியோட நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். தலைவன்ட்ட ஒரு ஜீப் ஸ்கின் கூட இல்லை போல். சரி நான் ஓட்டேன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணல. கடைசியில் என்னடா வரமாட்டேன்னு பார்த்தா ஸ்கின் கடைசியில் டவுன்லோட் பண்ணலான்பா. கடைசியில் போனேன் போயிட்டே இருந்தேன். டிஎன் ஜெரிக்கிட்ட போனேன், ஏறல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுங்க புந்து போயிட்டானுங்க. இதான் பார்த்தா எவனுங்க கடைசியில் சுட்டுட்டு இருந்தானுங்க. நம்ம க்ரோனஸ்கில் போட்டு கொஞ்சம் மெட்கிட்ட போட்டிருந்தா அவனுங்க முடிச்சிட்டானுங்க நண்பா. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே நம்ம இங்கே தான் இறங்கணும். இங்கே தான் இறங்கி நம்ம நாக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே அந்த போர்ட்டலில் போய் எங்கள் எல்லோரையும் ரிவைவ் பண்ண டிஎன் ஜெரி. அந்த வீடியோலாம் நான் எடுக்க மறந்துட்டேன் நண்பா. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு டிஎன்ஏ மித்துன்னு சொன்னார், நீ தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கியடா, நீ போய் இதை எடுத்து கண்டென்ட்டாக எடுத்து போடேன்டா அப்படின்னாரு. சரின்னு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி இந்த கண்டென்ட் போட்டுட்ருக்கேன் நண்பா. சரி வேறு எவனா இருக்கானு சுற்றி பார்த்துட்டு இருந்தா இங்கே ஏதோ எவனும் இறங்கின மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கடா போகலான்னே கேட்கல. நம்மள்கிட்ட வேறு மெட்கிட்டு சூப்பர் மெட்டு தான் 2 இருந்துச்சு. மெட்கிட் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அலைவும் 4 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எனிமியை தேடி ஓடினேன். அந்த எல்லை வரை ஓடினேன். கடைசியில் எனிமி எவனுமே இல்லை.
பாதி பேர் ஹெல்மெட் தான் ஆகிட்டு இருக்கானுங்க இந்த ஸ்குவாடில். நம்மள்ட்ட ஹெல்த்தும் அவ்வளோ இல்லை. சூப்பர் மெட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் வேணாமான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். கடைசியில் சூப்பர் மெட்டே நான் யூஸ் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாங்கடா போகலான்னு சொல்லி வெறுத்துட்டேன். போகலான்டா மித்தனை அப்படின்னு சொல்லி வேறு இடத்துக்கு போகலான்னு. கடைசியில் இந்த ஒரு இடம் மட்டும் போயிட்டு வரலான்டா அப்படின்னா சரின்னு பார்த்தா அப்போ தான் இங்கே ஒரு சம்பவம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்களா 2 பேர் வந்தானுங்க கைஸ். தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தன் தான் ஹெட்ஷாட்டு. இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போடு. MP ஓட்டி எது பண்ணி அதுக்கப்புறம் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கில்லு. சரின்னு போகலான்னு பார்த்தா அங்கே இன்னொருத்தன் நம்மள்ட்ட வேறு 5 லைஃப் தான் இருந்துச்சு. ஓவரான் அழுத்தி பிடிச்சா பின்னாடிலேருந்து ஓசி அம்புட்டும் ஓசி போடுறத விட்டு அவனுங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது போல். ஓசியாக போடுறானுங்க. கடைசி வரைக்கும் 1 கில் தான் நல்லா அடிக்க முடிஞ்சிச்சு. பார்த்தா நம்ம வெஸ்ட்டில் எவ்வளோ டேமேஜாக இருந்துச்சுன்னு சொல்லி ரிப்பேர் கிட் வச்சு இது பண்ணியாச்சு. ஒருத்தன் ஹீல் கண்ணை போட்டிருந்தான். அதுக்கப்புறம் சேவ் ஜோன் கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தா அங்கே ஒரு எனிமி இது லொக்கேஷன் மார்க்காக இருந்துச்சு. பார்த்தா இந்த சேஃப் ஜோனுக்குள்ளே ஒருத்தன் இருந்தான். சரிண்ணா அங்கே டிஎன்ஜெரி சொல்கிறான். அங்கே போனால் அவன் கடைசியில் எங்கே போனானே தெரில. கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆளையே காணும் தலைவனை. இந்த அவனை சுட்டுட்டு இருந்தானுங்களா. பார்த்தா அவனும் நான் வரத்துக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒருத்தன் க்ளோவால் போட்டிருந்தான். சரி அங்கே ஆள் இருக்கான்னு ஓடி போனால், ஏன்னா நம்ம நாக் ஆகிட்டா தான் பின்னாடி பேக்கப் கொடுக்க ஆள் இருக்கானுங்களே தைரியமாக போனேன். அங்கே ஒருத்தன் ஃப்ளாஷ் ஃப்ரீஸை எடுத்து போட்டான். சரி நானும் ஒன்று எடுத்து போடுவேன்னு போட்டால் எவனுமே இல்லை. வேஸ்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 7 பேர் தான் இருந்தானுங்க. சரி நான் இங்கே ஒரு க்ளோவால் இது ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் நம்ம டிஎன்ஏ மெத்துன்னு போட்டார். சரின்னு மேலே ஏறலான்னு இங்கே எவனும் இருக்கான்னு நினச்சேன். பார்த்தா அங்கே எவனுமே இல்லை. சரி இங்கே தான் இருக்கானுங்கன்னு நினச்சா இந்த மேலே தலையை உக்காந்துருந்தான். அடிக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பாதி லைஃப் படிச்சிட்டான் பைப்புள்ள. இங்கே மெட்கிட்டு போட்டு மேலே அப்படியே அடிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டான். ஃபைனல் 5 அவன் மட்டும்தான் இருந்தான். கடைசியில் மேலே உட்காந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தான். சரி தூரத்தில் போய் அடிக்கலாம் பார்த்தா நம்ம டிஎன்ஏ மித்துன்னு போட்டார். அதுக்கப்புறம் போய் அன்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாட்டு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நான் பிளாட்டினம் கஷ்டப்பட்டு போய் அடித்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 48 தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்